ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி விலாக் பார்த்திங்க அப்படின்னா தோட்டத்தில் இருந்து தான். நாங்கள் தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வெக்கேஷன் ட்ரிப்பு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்ததுனால தோட்டம் பக்கமே போக முடியல. சரி, ஓகே, என்னென்ன விளைஞ்சிருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். மாங்காய் எல்லாமே நல்லா விளைஞ்சிருந்துச்சு. சரி, கொஞ்சம் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பறித்தோம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே நிறையா காய்ச்சிருந்துச்சு. சரி, ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் பறிச்சுக்கூடும், அப்புறம் ஊருக்கு போகும்போது எல்லாத்தையுமே பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மட்டும் தேவைக்கு பறிச்சிட்டு வந்தோம். நெல்லிக்காவை பார்க்கும்போதே நம்ம அதில் ஜாம் செய்யலாம், ஊறுகாய் போடலாம் இப்படிலாம் தோணும். ஆனால் நம்ம எது செஞ்சு வச்சாலுமே ரொம்ப நாளைக்கு இருக்காது. நம்மளுக்கு ஒரு அளவாக தான் எதுனாலும் பண்ண முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சம்மருங்கிறதுனால நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக தான் கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்தேன். நெல்லிக்காவை பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாகைக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்துச்சு, அதுவும் குழம்புக்காக பறிச்சுக்கிட்டோம். பாகைக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா புளி ஊற்றி நல்லா கொஞ்சம் காரமாக வச்சோம் அப்படின்னா அந்த கசப்பே தெரியாது. பாகைக்காய் குழம்பு வைக்கும்போது வீடியோ எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாவே ஒவ்வொன்றையும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்ருப்பா. ஆனால் நான் வைக்கிற பாகைக்காய் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா இருக்காமா வைங்கம்மான்னு கேட்டு கேட்டு சாப்பிடுவா. அப்புறம் வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் தங்கமாக இருக்குது. இப்போ நம்ம கடையில் போய் முன்னாடிலாம் கேட்டால் உடனே கொடுப்பாங்க. இப்போ அந்த கருவேப்பிலை கொடுக்குறதுக்கே யோசிக்கிறாங்க. சரி, ஓகே, கிடைக்கும் போது பறிச்சுட்டு வந்துடும்னு பறிச்சிட்டேன். அப்புறம் வாட்டர் ஆப்பிள் அவ்வளோவுமே உதிர்ந்துடுச்சு. 1-2 மட்டும் இருந்துச்சு, அதையும் பறிச்சிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.